Okay, okay students, our next topic in digital electronics is simplifying the Boolean expressions using Karnaugh map. So, Karnaugh map simplification of Boolean expressions. Okay, so it is another technique of simplifying the larger Boolean expressions into simpler one. Previously, we were seeing that the simplification of Boolean expressions are accomplished by considering the algebra and the theorems proposed by Boolean algebra. So, without using that Boolean algebra, we can also simplify the Boolean expressions. It is one of the way to simplify the larger Boolean expressions without considering the theorems proposed by Boolean algebra. The simplification is taken place in Karnaugh map simplification method. We have to follow the 4 steps to simplify the expressions. What are the 4 steps means? First of all, first step is mapping, second step is grouping, third eliminating the common variable, and fourth finalize the result. So இந்த 4 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம Karnaugh map அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய Boolean எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணது யார்? இந்த மேப்பிங் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரிஸ் கார்னோ அப்படின்றவர். அவர் பேரில் இந்த டெக்னிக்கு அவருக்கு பேர் வச்சுட்டாங்க. தட் இஸ் Karnaugh map, இல்லைன்னா ஷார்ட்டாக வந்து இதை கே மேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த Karnaugh map யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 4 மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பெரிய Boolean எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இங்கே பார்ப்போம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மேப்பிங். How to map a Boolean expression into Karnaugh map. Okay, so Karnaugh mapனா என்ன? இது வந்து எப்படி இருக்கும்? இதில் வந்து நம்ம வந்து இந்த Boolean expressions எப்படி வந்து மேப் பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த மேப்பிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா Karnaugh mapன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லுக்கிங் லைக் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ மேட்ரிக் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து இந்த Karnaugh mapன்றது வந்து இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனையும் இல்லை வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனையும் நம்ம வந்து Karnaugh மேப்பில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்ன்றது வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, மெயின்லி இந்த Karnaugh மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் மோஸ்ட் ஃபேமஸ். ஓகே, ஸோ we can also simplify the POS expressions, but the simplification of SOP is familiar. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு இந்த Karnaugh mapன்றது வந்து நம்ம எத்தனை வேரியபிளுக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பேஸ்ட் ஆன் தட் எக்ஸ்பிரஷன் அது எத்தனை மேக்ஸிமம் லென்த், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த Karnaugh map ஃபிக்ஸ் பண்ணி அது எத்தனை வேரியபிள் Karnaugh map அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா a bar b plus ab அப்படின்னு இருக்குது. f is equal to. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப்பிங் பார்ப்போம், சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ a bar b plus ab அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு SOP. இதில் வந்து மேக்ஸிமம் வேரியபிள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2 வேரியபிள்ஸ் பார்க்குறப்போ 2 வேரியபிள்ஸ் டேபிள் பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் மீன் டேர்ம்ஸ் we are writing like this. Okay, so 0 0 means a bar b bar, 0 1 means a bar b, 1 0 means a b bar, 1 1 means a b. The min terms names are looking like this: m0, m1, m2 and m3. Okay, so we have to fix this min term names into Karnaugh map that are included in the given expression. Okay, ஸோ இப்போ இந்த Karnaugh மேப்பில் நம்ம என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
கிவன் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மின் டேர்ம்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். தட் இஸ் எந்த மின் டேர்ம் அந்த ப்ராடக்டில் இருக்கோ, ஓகே, ஸோ எந்த மின் டேர்ம் ப்ராடக்ட் வந்து அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கோ அந்த மின் டேர்ம் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாத ப்ராடக்டை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த 2 வேரியபிள் கார்னர் மேப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு, அதாவது காலம் சைடு வந்து ரோ சைடு வந்து ஏ எடுத்துக்கிறோம், காலம் சைடு வந்து பி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார் அப்புறம் ஏ, அதே மாதிரி காலம் சைடு பார்த்தீங்கன்னா பி பார் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தெர் ஆர் 2 பாசிபிலிட்டி by in considering a variable, isn't it? So a bar ஒரு வேரியபிள் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ அதில் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து டைரெக்டாக எடுத்துக்கிறது. ஓகே, ஏன்னு எடுத்துக்கிட்டால் ஏ பார் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பி அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறப்போ பி பார் பி அப்படின்றது 2 கன்சிடரேஷன்ஸ். ஸோ தட் இப்போ இந்த மேப்பிங் 2 வேரியபிள் கார்னர் மேப் போடும்போது ஒரு சைடு, தட் இஸ் ரோ சைடு வந்து ஏ எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஏ பார் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். பி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றி கூட போட்டுக்கலாம். பட் நான் சொல்கிறது வந்து இங்கே நான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பார் ஏ வந்து ரோ சைடில் எடுத்துக்கிட்டேன், பியை வந்து காலம் சைடில் எடுத்துக்கிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பொசிஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து இந்த இடம், தட் மீன்ஸ் இங்கே வந்து எந்தெந்த வேரியபிள்ஸ் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார் இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ தட் ஏ பார் பி பார் மீன்ஸ் M0. we have to put that name for that place. ஸோ அந்த மேப்பில் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து பேர் என்னென்னா M0. ஓகே, சிமிலர்லி ஏ பார் பி மீன்ஸ் M1. ஸோ M1 is the name of this place. ஓகே, நெக்ஸ்ட் M2 as well as M3. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மேப்பில் அந்த பிளேசஸ் போட்டுடுறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பிளேசஸ் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த கிவன் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகுதோ அந்தந்த பிளேஸில் வந்து 1 போட்டுக்கணும். இந்த எக்ஸ்பிரஷனில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பிளேஸை வந்து நம்ம 0 போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் பார்க்குறப்போ ஏ பார் பி மீன்ஸ் ஏ பார் பி மீன்ஸ் M1. ஸோ M1 அப்படின்றது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ். ஸோ அதை வந்து நம்ம 1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ ஏபி இஸ் M3 மீன்ஸ் இது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 1 போட்டுக்கிறோம். வேறு எக்ஸ்பிரஷன் வேறு ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்றதுனால மிச்சம் இருக்கிற அந்த 2 பிளேசஸ் வந்து நம்ம 0 போட்டுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த மேப்பிங் ஆஃப் 2 வேரியபிள் கார்னர் மேப். Okay, understand? Similarly, how to map a 3 variable corner map? 3 variable expression. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 variable sum of product expression. இதை வந்து எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா similar way of considering the table of minterms. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த minterm டேபிளில் நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறோம். Okay, so there are 3 variables A, B, C. The corresponding minterms are written here. The corresponding names of that particular minterm are written here, so that the positions of products into the corner map is looking like this. Okay, so if you here we can see that there are 3 variables. Then how to take the row lines and column lines into the corner map means இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 வேரியபிள்ஸ் வந்து இந்த கார்னர் மேப்பில் எப்படி எடுத்துக்குது, ரோஸில் வந்து எத்தனை வேரியபிள் எடுத்துக்குது, காலம்ஸில் எத்தனை வேரியபிள் எடுத்துக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ரோஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, காலம்ஸ்க்கும் கொடுக்கலாம். எப்படின்னா இங்கே ஏ மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே பிசி எடுத்துக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபின்றது 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ தெர் ஆர் 4 காம்பினேஷன்ஸ். ஓகே, 2 வேரியபிள்ஸ் வந்து நம்ம ரோ சைடில் எடுத்துக்கிறதுனால இது வந்து ரோ சைடு, இது வந்து காலம் சைடு. ஓகே, ரோ சைடில் வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறதுனால தெர் ஆர் 4 காம்பினேஷன்ஸ். What are the 4 combination means? 0, 0,
that is a bar b bar, then next வந்து a bar b, next வந்து a b bar, next a b. Okay, so அந்த மாதிரி எடுக்கிறப்போ பாருங்க a bar b bar, a bar b, a b bar, finally a b. ஏன் இங்கே ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மிடில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆக்சுவலாக ஏபி பார் மேலே வரணும், ஏபி ஃபைனலாக வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கேன் யூ சீ திஸ் கிளியர்லி? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபின்றது வந்து கீழே வரணும், ஏபி பார்ன்றது வந்து மேலே வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? மாமூலாக போடுறப்போ. பட் இன் திஸ் கேஸ் ஐ எம் ரைட்டிங் ஏபி பார், ஆஃப்டர் தட் I am writing AB first of all I am writing, after that AB bar is written. Okay, so why we have to write like this means பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ்ல இந்த இடத்துல a bar ரெண்டும் ஒரே பக்கத்துல வருது, அதே மாதிரி a பக்கத்துல வருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி தான் வரணும், நடுவில் இந்த காம்பினேஷனில் வரக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ பார் ஏ, ஒன்ஸ் அகேன் ஏ பார் ஏ, அப்படியே சிங்கிளாக வரக்கூடாது, டபுளாக வரணும். ஸோ தட் வி ஆர் டேக்கிங் லைக் திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ பார், இங்கே வந்து ஏ, அதே மாதிரி தான் பி கூட அதே காம்பினேஷனில் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி பார் நெக்ஸ்ட் பி வந்துச்சு இல்லையா அப்படின்னு இங்கே ஒரு டவுட் வரும், அது சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா பிபி சரியாக போயிடும். ஓகே, ஸோ தேர் ஆர் நெய்பரிங், த சேம் இண்டிகேஷன் ஆர் நெய்பரிங் இன் திஸ் கேஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பி பார்ன்றது வந்து இந்த லாஸ்ட்லேயும் இருக்குது. அது எப்படி பக்கத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this map can be spiral, can be make it spiral to simplify the Boolean expression. Okay, understand? So இந்த மேப்பை வந்து பேப்பரில் போட்டுட்டு we can spiral it, அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஒரு டியூப் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் how to say means ஸோ இதான் மேப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்பைரல் பண்ணிக்கலாம் லைக் திஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லையும் ஸ்பைரல் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? தட் மீன்ஸ் we can spiral this map either vertically or horizontally or both. Understand? So when we are spiraling this map vertically, then we get b bar or neighbor or adjacent or arranged in adjacent, so that we are achieving b bar in the form of adjacent variables. Understand? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா b bar adjacent variable ஆகிடும், அதே மாதிரி பியும் adjacent variable ஆகிடும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து மேலே போட்டு இது கீழே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b bar b, ஒன்ஸ் அகைன் இது b bar b அப்படின்ட்டு ஆல்டர்னேட் வேரியபிள்ஸாக வரும். பட் அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ தட் we are writing like this. Understand? ஸோ எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை என்சர்க்கிளிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், என்சர்க்கிளிங் அண்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இங்கேயும் வந்து 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி அண்ட் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் 4 வேரியபிள் காரணப்பில் அதை பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறப்போ இதே காம்பினேஷனில் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி பார் டி பார், செகண்ட் சி பார் டி, நெக்ஸ்ட் சிடி, தென் ஆஃப்டர் சி டி பார் we have to write. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து M0 பொசிஷன், M1 பொசிஷன், M2 பொசிஷன், M3 பொசிஷன், M4, M5, M6 அண்ட் M7. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் தட் இஸ் 3 வேரியபிள் SOP எக்ஸ்பிரஷனில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன
பிளேசஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத இந்த டேபிளில் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன வேரியபிள் என்னென்ன ப்ராடக்ட் மின்டர்ம்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம இந்த டேபிள் பார்த்துக்கிட்டு அதோட பிளேஸில் நம்ம வந்து ஒன்ஸ் போடணும். இதில் எல்லா ப்ராடக்ட்லாம் வந்து ஜீரோஸ் போடணும். ஓகே, இதில் மிஸ் ஆகிருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஜீரோஸ் போடணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளையும் இது மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ இட் இஸ் A B bar C A bar B bar C means it is M1. Okay, next A B bar C means M5. A B bar C means M5, and finally A B C means M7. So that we have to put logic 1 in these places, M1 place, M5 place and M7 place. We have to write logic 1 for the places, that is M1 place. It is the M1 place, so that we have to put logic 1 in that place. Next M5, it is 1, finally M7 is also 1. Then we have to put zeros on the other places. So this is the mapping of three variable Boolean expression into the corner map. Remember one thing, we have to convert the unstandard form of SOP into standard one before we considering all these corner map mapping process. Understand? So the expression should be in the standard form. Okay va? So expression unstandard form la irundha nama corner map போட முடியாது. அது வந்து first of all we have to change it into standard form. அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்தா கூட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றிட்டு தான் நம்ம வந்து இந்த கார்னர் மேப் போட ஆரம்பிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் we have to go for mapping 4 variable corner map. Understand? So 4 variable corner map எப்படி நம்ம மேப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, so this is the given expression. What are the products? A bar, B bar, C bar, D. A, B, C bar, D bar plus A bar, B bar, C, D. Okay, so இதுக்கு வந்து நான் டேபிள் போடல, இருந்தாலும் இது வந்து 4 வேரியபிள் அந்த மின்டம் டேபிள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மின்டம் நேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து நான் டைரெக்டாக அப்படியே எழுதுறேன். இதோட மின்டம் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0001, தட் இஸ் M1. இதோட மின்டம் நேம் பார்த்தீங்கன்னா 1100 means M12. Then what is the minterm name for this? 0011 means M3, small m3. So there are 3 minterms are included in this given expression, given SOP expression. We have to put logic 1 for that places in this corner map. Okay, so in the 4 variable corner map பார்க்குறப்போ row லைன்லேயும் வந்து 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம், காலம் லைன்லேயும் வந்து 2 வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A bar, B bar, next A bar, B. Once again, here we should write A, B bar instead of A, B instead of A, B bar. After that, third row, we have to write that A, B bar. Okay, எதுக்காகன்றது வந்து புரியும் உங்களுக்கு. என்னன்னா A bar பக்கத்துல இருக்கும், அதே மாதிரி A பக்கத்துல இருக்கும், B bar பக்கத்துல இருக்கும், B பக்கத்துல இருக்கும். So all the variable are arranged in adjacent. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த வேரியபிள்ஸ்லாம் இங்கே எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி இங்கேயும் மேலே கூட பார்த்தீங்கன்னா காலம் லைன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சிடி இதையும் அதே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to write c bar d bar, next c bar d, next cd, next cd bar. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் a bar b bar c bar d bar இது அதோட இண்டிகேஷன், இந்த பொசிஷனோட இண்டிகேஷன். நெக்ஸ்ட் இந்த பொசிஷனோட இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா a bar b bar c bar d. ஸோ இது அந்த டேபிளில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மின்டம் பொசிஷன்ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். we can write it as like this. okay, so m0 m1 இது m2 வரும், இது m3 வரும். ஓகே, m2 m3 கிடையாது, m3 m2 ஏன்னா இதை மாற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் m4 m5 m6 m7 m8 m9 m10 m11 m12 m13 m14 m15. so these are the positions of 16 minterms. understand? so இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த பொசிஷன்லாம் வந்து 1 வருதோ, தட் இஸ் அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கும் அந்த பிளேஸில் வந்து we have to put 1 logic 1. so first of all m1 position என்ன பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல 1 போடுறோம். நெக்ஸ்ட் m3 ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் m12 போடுறோம். ஸோ m3 இந்த பொசிஷன். நெக்ஸ்ட் m12னா ab பக்கத்தில் இந்த பொசிஷன். ரிமைனிங் பொசிஷன்ஸ் ஆர் filled up with zeros. So this is the mapping of a 4 variable Boolean expression. Is in the form of sum of products. So sum of products la வந்து அந்த 4 ப்ராசஸையும் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். understand? so the corner map simplification process அதில் வந்து நம்ம மேப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we have to go for grouping. so grouping and technique நம்ம அடுத்து போகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கார்னர் மேப் இந்த டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு மேப் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கான்செப்ட் குரூப்பிங் ஆர் என்சர்க்லிங். அதாவது மேப் பண்ணதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம குரூப்பிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் போனோம், அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் த ரிசல்ட். ஸோ இப்போது ஹவு டு குரூப் into a corner map, how to encircle the elements into a corner map அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பிங்ன்றது வந்து எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a group of ones, அதாவது இந்த sum of product corner map பார்க்குறப்போ ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் corner map அது வேறு, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ sum of product corner map பார்க்குறப்போ we have to group the adjacent ones. so ones பக்கத்தில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம குரூப் பண்ணோம். ஓகே, can you catch the point? so adjacent onesன்றது வந்து மேப் பண்ணதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் டேபிளில் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா, லாஜிக் ஒன்ஸ் வந்து அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஒன்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஒன்ஸ் இருந்தாலும் குரூப் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. குரூப் பண்ணுறதுக்கு அந்த எப்படி குரூப் பண்ணோம் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் பண்ணுறது வந்து நம்ம இஷ்டப்படி எத்தனை ஒன்ஸ் இருந்தாலும் அத்தனை ஒன்ஸ் நம்ம குரூப் பண்ணுறது முடியாது. அதை வந்து இந்த மாதிரி, ஸோ 2 ஒன்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா அதை குரூப் பண்ணலாம் இல்லையா. 2 ஸ்கொயர், தட் இஸ் 4 ஒன்ஸ்
அப்படி இருந்ததுன்னா அதை குரூப் பண்ணலாம், இல்லை 8 ones அப்படி இருந்ததுன்னா குரூப் பண்ணலாம். ஸோ இது தவிர்த்து நீங்கள் வந்து மற்ற குரூப்ஸை வந்து நீங்கள் குரூப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ones பக்கத்தில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் குரூப் பண்ண முடியாது. ஸோ எந்த ஃபார்மேட்டில் பண்ணணும், 3 ones இருந்தால் கூட எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ones ஒன்ஸ் குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 2 ones குரூப் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ குரூப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டெட், குவாட், பேர் அந்த ஆர்டர், அதாவது டிசைனிங் ஆர்டரில் வந்து நம்ம குரூப் பண்ணிடுவோம். அதாவது குரூப் ப்ரிஃபரன்ஸ், அதாவது என்சர்க்கிளிங் ப்ரிஃபரன்ஸ்ன்றது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to look for octet. Octet means 8 ones are there. ஸோ அந்த குரூப்பில் வந்து 8 ones இருந்ததுன்னா அந்த குரூப்பை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை குரூப் பண்ணணும். ஓகே 8 ones இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குவாட், 4 ones இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 4 ones குரூப் ஆக முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். Understand? Next we have to move for 2 ones. 2 ones, that is pair. Pair means the adjacent ones. It consists 2 adjacent ones. Okay, so 2 adjacent ones இருந்ததுன்னா அதை என்சர்க்கிள் பண்ணால் அதுக்கு பேர் வந்து pair. Okay, so 8 ones என்சர்க்கிள் பண்ணால் octet, 4 ones என்சர்க்கிள் பண்ணால் quad, 2 ones என்சர்க்கிள் பண்ணால் அதுக்கு பேர் வந்து pair. ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஆர்டரில் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to look for octet. Octet பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் we go for quad. நெக்ஸ்ட் அதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா pair. எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னா அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஆல்ரெடி சிம்பிளிஃபை அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை என்சர்க்கிள் பண்ணுறது எப்படி அப்படின்றத இங்கே பார்க்குறோம், எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்குறோம். சேம் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 3 வேரியபிள் கார்னர் மேப் ஹியர். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் m1, m5, m7 அந்த பிளேசஸில் 1 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ m1 இட் இஸ் m1, நெக்ஸ்ட் m7, m5 இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் மேப்பிங் we have to encircle the ones. Understand how to encircle the ones? First of all we have to look for octet. 8 ones 1 இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது மொத்தம் 8 எலிமெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் 8 1 இருந்ததுன்னா அப்படியே என்சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 8 ones இல்லை, ஒன்லி 3 ones தான் இருக்குது. ஸோ 3 ones இருக்கிறதுனால இங்கே குவாட் கூட பாசிபிலிட்டி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? So we have to move for pairs. Okay, so how to pair these ones in this map? Okay, so இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ones வந்து பேரில் இருக்கு. இதை நம்ம என்சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ones பேரில் இருக்கு. நீங்கள் பேர் பண்ணுறது இந்த குரூப்பிங் பண்ணுறது பேர் பண்ணுறப்போ பார்க்குறப்போ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இந்த பேரிங் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் ஹாரிசான்டலி ஆர் வெர்டிக்கலி. வி ஷுட் நாட் கோ ஃபார் டயகனலி. ஓகே, ஸோ இப்போது இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. இந்த ரெண்டு ஒன்ஸும் வந்து வெர்டிக்கல் இதில் இருக்கிறதுனால பொசிஷனில் இருக்கிறதுனால அதை நம்ம பேர் பண்ணலாம். இஃப் சப்போஸ் இங்கே இல்லாமல் இந்த 1 இங்கே இல்லாமல் இங்கே இருந்ததுனாலும் இதை ஹாரிசான்டலாக பேர் பண்ணிக்கலாம். There is a possibility. Okay, but we should not pair the ones diagonally. So இங்க ஒரு 1 இருக்கு அப்படின்னா இந்த ஒன்ஸை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேர் பண்ண முடியாது. ஸோ டயக்னலாக வந்து நீங்கள் பேர் பண்ண முடியாது. ஸோ பேர் பண்ணுறப்ப மட்டும் நம்ம என்ன பார்க்கணும், the ones should be in vertical position or in horizontal position only. Okay, not in diagonal positions.
So that we are encircling the pairs like that. Okay, so first of all, this pair has been encirculated. Then there is any other possibilities we can see. Means வேற எதனா பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ என்சர்க்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே 1 இருக்குது, இது கூட பக்கத்தில் 0 தான் இருக்குது. ஸோ அதனால் பேர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து பேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி I told you that the map can be spiralized to create adjacent ones. Okay, understand? So அந்த மேப்பை வந்து நம்ம ஸ்பைரலைஸ் பண்ணி மேலே இருக்கிற ஒன்றும் கீழே இருக்கிற ஒன்றும் நம்ம வந்து அட்ஜசண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தட் மீன்ஸ் இங்கே 1 இருக்குது, அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் 1 இருக்குது. அதே லைனில் அதே காலமில் இங்கே லோயர் மோஸ்ட் பொசிஷனில் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஒன்ஸையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு கொஷின் வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி பேர் இல்லையா? ஸோ இது வந்து ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இதை ஒன்ஸ் அகைன் எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு 1 இருக்குது, ஆல்ரெடி பேர்டு குரூப் இருக்குது, அதாவது என்சர்க்குலேட்டட் குரூப் இருக்குது. பக்கத்தில் வந்து 1 இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 வந்து பேர் பண்ணாமல் இல்லை குரூப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 1 நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிற another 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 1ம் இதுவும் adjacents. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது இதை வந்து எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேர் பண்ணிக்கலாம். Okay, so there are 2 pairs created, encirculated in this corner map, 3 variable corner map. Using these pairs we have to eliminate the common variables. Sorry, மாத்தி சொல்றேன், ஒரு நிமிஷம் மாத்தி சொல்றேன். டிஃப்ரெண்ட் இங்க வந்து காமன் வேரியபிளை எலிமினேட் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட் வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். So we have to eliminate the different variable. Common variable eliminate பண்ணக்கூடாது. I have made mistake. So apologize. Next பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காமனாக இருக்கிற வேரியபிள்ஸ் அப்படியே வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து கான்செப்ட். ஸோ இப்போது 2 பேர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 2 என்சர்க்குலேட்டட் குரூப்ஸை வந்து நம்ம பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதிலிருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த வேரியபிள்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் we have to take this group, this pair. ஸோ இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஏ காமனாக இருக்குது, சி இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. பட் here it is B and B bar. It is different. So that for this pair, finally we are finalizing the result. In this case, for this pair we are writing the product like A C, since we are eliminating the different variable here. So B is different in this case, so B bar, so that we are eliminating the B variable, so that we get AC as the product of this pair. Next, we are having another pair. Since we are having another pair, so that we have to write the another product like by eliminating the different variable in these 2. Okay,
ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள் எப்படி இருக்கு, எது இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்கள், இந்த ஒன்றும் இந்த ஒன் லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒன்றும் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ a bar a, it is different variable. Okay, b bar it is common variable. C is also common variable for that, so that we have to eliminate a, so that we get b bar c is the final result for this given expression, given Boolean expression. Understand? ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து மேப் பண்ணுறோம். மேப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் யூஸ் பண்ணி மேப் பண்ணிடுறோம். அதாவது அந்த எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த மின் டேர்ம்ஸ்க்கு வந்து 1 இருக்கோ அந்தந்த மின் டேர்ம்ஸ்க்கு வந்து 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேப் பண்ணிட்டதுக்கப்புறம் we have to encircle, that is group பண்ணணும். ஸோ குரூப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to eliminate the different variable. ஸோ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ன்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பேரில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ன்றது வந்து b பார், இங்கே ஏ காமன், சின்றது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் காமன் தான். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஏசி ஃபர்ஸ்ட் ப்ளஸ் b பார் சின்றது வந்து இந்த பேரில் கிடைக்கிற நம்ம ஃபைனல் ரிசல்ட். ஸோ தட் we are finalizing the result as f is equal to ac plus b bar c. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம். எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் இருந்து இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த ரெண்டுத்தில் வந்து b பார் c காமனாக எடுக்கிறப்போ a பார் ப்ளஸ் a அப்படின்றது கிடைக்குது, ப்ளஸ் ஏபிசி அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ தட் இது வந்து 1 ஆகிடும். தென் we can write it as b பார் c ப்ளஸ் ஏபிசி அப்படின்றத எழுதிக்கிறோம். ஸோ இதில் c காமனாக எடுத்தால் b பார் ப்ளஸ் ஏபி அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் d பார் ப்ளஸ் a டாட் b அப்படின்னு சொல்கிறப்போ b பார் ப்ளஸ் a டாட் b பார் ப்ளஸ் b. ஸோ b பார் ப்ளஸ் b அது வந்து 1 ஆகிடும் அக்கார்டிங் டு நெகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து b பார் ப்ளஸ் a அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா b பார் c ப்ளஸ் ஏசி அப்படின்றது கிடைக்குது. ஸோ b பார் c ப்ளஸ் ஏசி. ஸோ தட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் we have obtained from the Karnaugh map simplification. ஓகே, ஸோ இப்படி இங்கே வந்து நம்ம பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். பட் there is no need of Boolean algebra for simplifying the Boolean expressions using Karnaugh map. Understand? So this is a easy way to simplify the larger expressions without any Boolean algebraic equations. Okay, so இது வந்து 3 variable Karnaugh map. இது எப்படி simplify பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். Next we move for 4 variable Karnaugh map. How to simplify a 4 variable Karnaugh map. Okay, so next how to simplify the 4 variable SOP expression using Karnaugh map. This 4 variable Karnaugh map. Okay, so this is the given expression. So example, okay, so in this expression we are getting the min terms as m1, m12, m3, m0, m14 and m2 finally. So இது வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லை அப்படியே வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் m1 அதை வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ that is the m1 position, it is the m1 position, so that we have to put logic 1 in that place. Then m12 means this is the m12 position. Next m3 means it is the m3 position. Next m0, next m14,
14 is, it is a M14 pin, position. Next M2, this is M2. All the other things will become 0. Okay, so then how to circulate this expression, this formula. So mapping is completed. After that, after the mapping process, we have to move for encircling, that is grouping. So what are the groups available in this map? Means, first of all, we have to look for octet. If there is any possibility to produce an octet, we have to encircle that first. If there is no possibility, then we have to move for quad. Okay, so இங்க பாத்தீங்கன்னா குவாடுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ குவாடுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. Understand? So quad means ones. Okay, so 4 ones, a group of 4 ones. ஸோ அந்த group of 4 onesன்றது வந்து இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசான்டலா அந்த குரூப் ஆஃப் 4 onesன்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பண்ணதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற ஒன்ஸ் கூட நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to first look for octet. ஆக்டெட் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா குவாடுக்கு வரணும். குவாடும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து we have to move for pair. அப்படியும் பேரும் பாசிபிள் இல்லை, பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுணும். ஓகே, ஸோ இப்போது இந்த 2 ஒன்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து ஆக்டெட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இருக்கிறது 2 ஒன்ஸ் மட்டும்தான். இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஓகே, ஏன்னா நடுவில் 0 இருக்குது, தே ஆர் நாட் அட்ஜசன்ட். அந்த ஒன்ஸ் வந்து அட்ஜசன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் 0 இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம வேறு எந்த ஆப்ஷனும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒன்ஸ் வச்சு தான் நம்ம வேறு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பேர் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பைரலைஸ் வர்டிக்கலி த மேப்பை வந்து வர்டிக்கலாக ஸ்பைரலைஸ் பண்ணால், ஓகே, ஹாரிசான்டல் ஸ்பைரலைசிங் இது, ஹாரிசான்டல் ஸ்பைரலைசிங், அப்புறம் வர்டிக்கல் ஸ்பைரலைசிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி வர்டிக்கல் ஸ்பைரலைசிங் பண்ணுறப்போ இங்கிருந்து இதை வந்து நம்ம என்சர்க்குலேட் பண்ணுறப்போ, ஏன்னா அந்த ஸ்பைரலைஸ் பண்ணுறப்போ இந்த ஒன்று பக்கத்தில் வரும். ஸோ தட் இந்த எட்ஜில் இருக்கிறதும் பேர் ஆகும். அதே மாதிரி இந்த எட்ஜில் இருக்கிறதும் பேர் ஆகும். இங்கே இருக்கிறது பேர் ஆகும். இதுவும் பேர் ஆகும். இதுவும் பேர் ஆகும். ஸோ அதே மாதிரி காலமில் பார்த்தோன்னா இந்த காலமும் கம்பைன் ஆகும். ஓகே, அது வர்டிக்கல் ஸ்பைரலைசிங். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது வர்டிக்கல் ஸ்பைரலைஸில் இந்த 2 வந்து பேர் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு குவாட் கிடைச்சிருக்கு, ஒரு பேர் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் we have to write the final expression by eliminating the different elements for each group, each encirculated groups. Okay, so first of all குவாடுக்கு வந்து எந்த எலிமெண்ட் எலிமினேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எஃப் ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார் அப்படியே இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஏ பார் பி பார் எல்லாத்துக்கும் காமன், எல்லா ஒன்ஸ்க்கும் காமன். ஸோ தட் we have to write a bar b bar. But cd, what about cd அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 4 ஒன்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சி பார், இந்த 2த்துல சி பார் இருக்குது, இங்கே 2த்துல சி இருக்குது. ஸோ சி பார் சி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் விட்டணும், சியை விட்டணும். நெக்ஸ்ட் டி கூட பார்த்தீங்கன்னா இங்கே டி பார் இருக்குது, இங்கே டி இருக்குது, டி பார் இருக்குது. ஸோ தட் அதையும் விட்டணும்.
ஸோ எல்லா ஒன்ஸ்லேயும் வந்து எந்த எலிமெண்ட் மட்டும் எந்த லிட்டரல் மட்டும் காமனாக இருக்கோ அந்த லிட்டரல்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கணும். மற்றதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா வந்து எலிமினேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தட் ஏ பார் பி பார் இந்த ரெண்டும் வந்து காமனாக இருக்குது இந்த 4 ஒன்ஸ்க்கும். சியும் டியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை விட்டுறோம் நம்ம. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த பேருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி காமனாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தில் பார்க்குறப்போ இங்கே சி பார் இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே டி பார் இருக்குது, இங்கேயும் டி பார் இருக்குது. ஸோ தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் சி பார் அண்ட் ஹியர் இட் இஸ் சி. So therefore we have to eliminate the C. Then finally we write A, B bar, D bar. That's it. So this is the final result we have to write. Okay. So this is the simplification process of 4 variable Cartan map. இதை வந்து நீங்கள் எப்படி அந்த பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், பட் இட் வில் டேக் லாங் டைம் அண்ட் லாங் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து இந்த கார்னர் மேப்ன்றது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, சரி, இப்போது இங்கே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படின்றத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி இந்த 2 ஒன்ஸும் இல்லாமல் 2 0 இருந்து இந்த 4 ஒன்ஸோ இங்கே 4 ஒன்ஸோ இருந்தால் நீங்கள் இதை எப்படி என்சர்க்குலேட் பண்ணுவீங்க, குரூப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்குறப்போ இதை எப்படி குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு குவாடு, இது ஒரு குவாடு, இப்படி பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே மொத்தம் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 8 ஒன்ஸ். Okay, there are equal to 8 ones or more than 8 ones. So அங்கே பார்த்தீங்கன்னா 8 ones இல்லை அதுக்கு மேலே ஒன்ஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து we have to first of all look for octet. Octet possible இல்லை அப்படின்னு சொன்னாதான் then we have to move for quad. Okay, so இங்கே octet possibility இருக்கா? இந்த இடத்துல ஆக்டெட் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆக்டெட் பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த பேப்பரை எடுத்து, இது ஒரு பேப்பர் இல்லையா, இந்த பேப்பரை எடுத்து அப்சைட் டவுன் நீங்கள் வந்து ஸ்பைரல் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இந்த 4 ஒன்ஸும் இந்த 4 ஒன்ஸும் பக்கத்துலேயே வந்துடும். ஓகே, they are adjacent to each other so that we get the 8 ones are grouped together. Okay, so இப்போ இந்த 4 ஒன்ஸையும் இதோட நம்ம குரூப் பண்ணக்கூடாது, இப்படி விட்டணும். அப்படியே விட்டுட்டோம்னா மீனிங் என்ன? இந்த குரூப்பிங்ன்றது வந்து இது கூட குரூப் ஆகுது, அதாவது இங்கேயும் அப்படியே விட்டணும். ஸோ இப்படி விட்டுட்டோம்னா இந்த பாயிண்ட் இது கூட கனெக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட் இது கூட கனெக்ட் ஆகுது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேர் ஆர் 8 ஒன்ஸ் ஆர் தேர், தட் இஸ் ஆக்டெட் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ ஆக்டெட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? F is equal to, பாருங்கள் இந்த 8 ஒன்ஸ்லேயும் எது எது காமனாக இருக்குது, எது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஏல பார்த்தீங்கன்னா இங்கே ஏ பார் இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ ஏ இஸ் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் இங்கே பி பார் இருக்குது, இங்கேயும் பி பார் இருக்குது. ஸோ தட் we have to write the common variable b bar. நெக்ஸ்ட் இதில் சி அண்ட் டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சி பார் இருக்குது, பட் இங்கே சி இருக்குது. ஸோ தட் தே ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ சியும் விட்டுணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் டி பார் இருக்குது, டி பார். ஸோ அப்படி இருக்கிறதுனால அதையும் நம்ம விட்டணும். ஓகே, ஸோ ஃபைனலி we get the result as F is equal to B bar. Understand? Okay,
ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பேர் அப்படின்னு சொன்னால் இட் கேன் எலிமினேட் சிங்கிள் லிட்டரல் சிங்கிள் வேரியபிள். ஓகே, பேர்ன்றது வந்து எத்தனை வேரியபிள் எலிமினேட் பண்ணும் அந்த குரூப்பில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணும். அதே குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் எலிமினேட் பண்ணும். ஆக்டெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் எலிமினேட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்?